ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே சேலஞ்சோட தான் வந்திருக்கேன். கையில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வேல் கொம்பு. ஓகேங்களா, இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு அட்வான்ஸ்டு நெக் ரோல் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த நெக் ரோலை யார் சரியாக பண்ணி இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு இந்த வேல் கொம்பு நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்க, இந்த திக்னஸ் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு 1 இன்ச் வேணுன்னா 1 இன்ச்சில் அனுப்பிடுவோம், 3/4 இன்ச் வேணுன்னா 3/4 இன்ச்சில் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஆனால் இதுக்கு ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஹனு உன்னோட ஏஜ் என்ன? 12. ஹனு வச்சு தான் நான் உங்களுக்கு இதை டெமோ காட்ட போகிறேன். அதனால் இதுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஒரு கிவ் அவே சேலஞ்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ நெக் ரோலுக்கு போயிடலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற நெக் ரோலை ஒரு டைம் பண்ணி காமிக்க வச்சிடறோம். பாருங்கள், ஒரு டைம் பண்ணி காட்டு. ஸ்டார்ட். அவ்வளோதான், சூப்பர். இப்போ பண்ணி பார்த்தீங்களா, பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள், பண்ணிடலாம். அந்த வேல் கொம்பு நீங்கள் கைப்பற்றிடலாம். சரிங்களா, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நெக் ரோல் நான் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. ஸ்டெப் நம்பர் 1, பேசிக் நெக் பாஸ். ஓகேங்களா, ஸ்டிக்கை மிடில் ஹோல்ட் பண்ணிடுறீங்க, அண்ட்ராமில் லாக் பண்ணிடுறீங்க. இங்கேருந்து ரைட் ஹேண்டை பொறுமையாக ரைஸ் பண்ணுறீங்க, ரைஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணி தலை கீழே குனிச்சிடுங்க, இடது பக்கம் லாக் பண்ணிடுறீங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஸ்டெப் நம்பர் 1 பண்ணிக்காட்டு. ரைட் மிடில் ஸ்லோவாக பண்ணிக்காட்டு, ப்ரெஸ் பண்ணு, மாற்று. அவ்வளோதாங்க. ஓகேவா, இப்போ பேக் சைட்லேருந்து பண்ணு, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டேரக்ஷன் மாற்றிருக்கேன். ஸ்டார்ட். அவ்வளோதாங்க, பண்ணிகிட்டே இருங்க, ஈஸி தான். ஓகேங்களா, ஸ்டெப் நம்பர் 1 கம்ப்ளீட். சரியா, இப்போ ஸ்டெப் நம்பர் 2, சாரி இப்படி காமிச்சுனா ஸ்டெப் நம்பர் 2 எப்படி வைக்கிறீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டெப் நம்பர் 1 என்ன முடிச்சிங்க, இங்கேருந்து இங்கே முடிச்சிருந்தீங்க. இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த கொஞ்சம் மேல் நோக்கி இந்த பொசிஷன் வச்சுருங்க. இங்கேருந்து வலது காலை எடுத்து இடது பக்கம் வைக்கிறீங்க. இப்போ உடம்பை லைட்டாக பெண்ட் பண்ணி கொம்பை வலது ஷோல்டரில் இங்கே வச்சு இப்படி உடம்பை திருப்பிடணும். அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. பண்ணிக்காட்டு. ஸ்டெப் நம்பர் 1 நிறுத்து, இந்த மாதிரி நிறுத்திருப்பீங்க. கொம்பு கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கணும். இங்கேருந்து வலது கையில் எடுத்து வச்சு உடம்பு பெண்ட் பண்ணி வலது ஷோல்டரில் வைக்கணும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு டேரக்ஷன் தெளிவாக பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 நிறுத்து. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவேன், வலது கையில் எடுத்து வச்சு பெண்ட் பண்ணி அவ்வளோதான். சரிங்களா, ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சது. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணீங்க, இங்கே நிறுத்திருக்கீங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணிட்டீங்க, வலது கையில் வச்சு பெண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, இடது காலை இறக்கி தலையை கீழே குனிஞ்சு இடது கை சப்போர்ட்டோடு எடுத்துகிட்டு பின்னாடி இடது ஷோல்டர்கிட்ட வந்துடுங்க. இங்கேருந்து வலது கை பின்னாடி கொண்டு போகிறீங்க, கீழே கொண்டு வந்து வலது கையில் பிடிச்சிடுறீங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஸ்டெப் நம்பர் 3 பண்ணிக்காட்டு. ஸ்டெப் நம்பர் 1 நிறுத்து. ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணு. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆங்கிள் பண்ணி காட்டுறேன். சைட் ஆங்கிள் கொஞ்சம் இங்கிட்ட வந்து பண்ணு, இங்கேருந்து பண்ணு. ஸ்டார்ட். 1 நிறுத்து. 1 2 3 பொறுமையாக பண்ணு, பொறுமையாக பண்ணு. அவ்வளோதாங்க. இந்த ஹேண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டோடையே நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ 3 இப்போ ஸ்டெப் நம்பர் 3 முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இதையே நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இப்போ ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டோட பண்ணு. 1 2 3 இதே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிறதுக்காக ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு 20 30 பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டோடைய கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணு, கண்டினியூஸாக பண்ணு, மீடியம் ஸ்பீடோட. 1 2 3 அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நிறுத்தாமல் கண்டினியூஸாக பண்ணு, மறுபடியும் பண்ணு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டோட 1 2 3 அவ்வளோதாங்க. இது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 20 30 40 நிறைய கவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ கை ஓப்பன் பண்ணு வித்தவுட் சப்போர்ட்டோட. ஸ்டார்ட். ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிளியராக வந்துடும். சரிங்களா, ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங் நீங்கள் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் பண்ணும்போது நிறைய தடவை ஸ்டிக் வந்து ட்ராப் ஆக தான் செய்யும். பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். நீங்களும் வேல் கொம்பை கைப்பற்றிடலாம். சரிங்களா, தேங்க்யூ.